of guns and drugs that made his conduct dangerous. சட்டவிரோதமாக துப்பாக்கி வாங்கியது தொடர்பாக தொடரப்பட்ட 3 வழக்குகளிலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் குற்றவாளி என்று அந்த நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை துப்பாக்கி வாங்குவதற்கு 18 வயதை கடந்தவர்கள் அனைவரும் சட்டபூர்வமாகவே வாங்கலாம் என கூறப்படுகிறது. அப்போது ஒரு விண்ணப்பத்தை மட்டும் அவர்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அதில் போதைப்பொருள் பயன்பாடு உள்ளிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அமெரிக்க அதிபருடைய மகனான ஹண்டர் பைடன் கடந்த 2018ஆம் ஆண்டு துப்பாக்கி ஒன்றை வாங்கியுள்ளார். அப்போது அவர் பூர்த்தி செய்து கொடுத்த விண்ணப்பத்தில் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த கேள்விக்கு ஹண்டர் பைடன் போதைப்பொருள் எதையும் பயன்படுத்தவில்லை என்று பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஹண்டர் பைடன் அப்போது போதைப்பொருளை பயன்படுத்தியிருந்ததாகவும் இந்த துப்பாக்கி அவர் சுமார் 11 நாட்கள் தன்வசம் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாகவே அவர் மீது கடந்த 2023 செப்டம்பர் மாதம் வழக்குகள் தொடரப்பட்டன. போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பாக அமெரிக்க அரசிடம் போய் கூறியது, போதைப்பொருள் பயன்படுத்தும் போது துப்பாக்கியை வைத்திருந்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. இது தொடர்பாக 3 வழக்குகள் அவர் மீது தொடரப்பட்ட நிலையில் 3லும் அவர் குற்றவாளி என்று அந்த நாட்டு நீதிமன்றம் ஜூன் 11ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இதில் முதல் 2 வழக்குகளில் தலா 10 ஆண்டுகள், 3வது வழக்கில் 5 ஆண்டுகள் என அதிகபட்சம் 25 ஆண்டுகள் வரை அவருக்கு தண்டனை கிடைக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் அவரது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படவில்லை. அமெரிக்க அதிபர் தேர்தல் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடக்கும் நிலையில் அதற்குள் தண்டனை விவரம் அறிவிக்கப்படும். அமெரிக்க அதிபருடைய மகன் ஒருவர் குற்ற வழக்கில் தண்டிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்த தீர்ப்பு வெளியான பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்தும் ஆலோசித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். You know, I love my son, and it's hurt my grandchildren, and that's what I'm so டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிஃபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.